ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணி பாருங்க, அதுல தெரியும் என்னென்ன வேலை நடக்கும் தெரியுமா. அதுல பிரதர் நியூட் வீடியோக்கெல்லாம் நடக்கும் பிரதர். அதுல காலேஜ் பசங்க இந்த மாதிரிலாம் நடந்து பார்த்துருக்கு. காலேஜ் பசங்களுக்குள்ளேயே பசங்க கேங் பேங் பண்ணுவானுங்க. பசங்களா? ஆமா பிரதர், பார்த்துக்கிட்டே இருப்போம். நடு ரோட்டே வந்து ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்து கிஸ் வச்சுட்டு இருப்பாங்க. வீக்கெண்ட் ஆனா காருக்கு பின்னாடி ஒதுக்கிட்டு மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் லிட்டரலி நடு ரோட்ல பிரதர் காருக்கு பின்னாடி உட்காந்து குனிய வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பான் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். 2 நாள் பாக்குறாங்க, 3ஆவது நாள் மீட் பண்றாங்க. ஆன்லைன் லவ், இன்டர்நெட் லவ்ன்றானுங்க, ஃபேஸ்புக் லவ், இன்ஸ்டாகிராம் லவ்ன்றானுங்க. எங்கெங்க வந்தோ வராங்க, மீட் பண்றாங்க, 2 நாள் பேசுறாங்க, 3ஆவது நாள் நியூட் வீடியோ கால், 4ஆவது நாள் நேரில் மீட் பண்றாங்க, 5ஆவது நாள் மேட்ரு, 6ஆவது நாள் சண்டை, 7ஆவது நாள் பிரேக்கப், அதுக்கப்புறம் வேற ஒருத்தன். பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், ஒன்ஸ் அகெயின் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு ஃபுட் டெலிவரி பார்ட்னர் நம்ம பிரதர் தான் நம்ம கூட இருக்காரு. நம்மளுக்கே தெரியாத நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு நம்ம பார்க்குற உலகம் என்னன்னா வேலை, வீடு, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதான் சொல்லுவாங்கல்ல, வீட்டுள்ளே இருக்கிற ஒரு 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 வே ஆஃப் லைஃப் இருந்துச்சுன்னா வீட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது அது ஒரு வே ஆஃப் லைஃபே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். சொல்லுங்கள் பிரதர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஆக்சுவலி ஷாக்கிங்காக இருக்குது. லிட்ரலாக இதெல்லாம் நடக்குமா? லிட்ரலாக இதெல்லாம் நடக்குதா? கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு, நடக்காம ஒண்ணு நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து தான் சொன்னேன், செக்ஸுங்கிறது ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு. ஓகேவா? இல்லை, இது இப்போ ஓப்பனாகவே கேட்குறேன். இப்போ எல்லாருமே காஜில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆல்மோஸ்ட் பிரதர், எல்லாருமே காஜி தான் பிரதர். எல்லாருமே காஜில தான் சுத்திட்டு இருக்கானுங்க. என்ன உலகம் அப்படியா இருக்குது? எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பாருங்க, ஃபுல்லா அவுட் போட்டு ஆடுறது தான் வந்துட்டு இருக்குது. சரி, அதுதான் இப்போ நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் மூலியமா லைக் ஒரு சில தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஆபாசம் வீடியோ பார்க்குறதுனாலையும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதிகமாக கெட்டு போகிறாங்களா? கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா கெட்டு போவாங்க. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி வந்து ஓகே பிரதர், இப்போ நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா, இப்போ சொல்றேன், ஒரு டீனேஜ் பையன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் பார்க்க தான் செய்வான். அதுக்கப்புறம் நான் மேட்டர் விஷயம் அந்த மாதிரி போக ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவன் லைவா பார்ப்பான்ல, ஒரு விஷயத்தையுமே லைவா பார்க்கும்போது பார்க்குறப்ப எப்படி இருக்கும், அது அவுத்து பார்த்தா எப்படி தெரியும், பார்த்தாலே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பானுங்களே தவிர, அப்படிதான் அவனுக்கு இன்ஸ்பயர் ஆவானுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு இப்படியே தடவிக்கிட்டே இருப்பானுங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க அதுக்கு அடிக்ட் ஆவானுங்க. அப்புறம் மாஸ்டர்பேஷன்ஸ், ஓகேவா, அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்க்குற விதமே அவனுக்கு தப்பாக தான் மாறும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அவன் பண்ண தான் போயிடும். ஸோ அப்படி தான் அவங்க அடிக்ட் ஆகுறாங்க. அதுதான் சொல்றேன் பிரதர், முன்ன இருந்த டைம் வேற, இப்ப இருக்கிற டைம் வேற. அவுத்து போட்டு ஆடுறதே இப்பெல்லாம் வீடியோ எடுத்து போறாங்க. இப்போ எப்படி இருக்கு, இந்த மேல் கேட்டகரியும் அப்படியே தான் இருக்காங்களா, ஃபீமேல் கேட்டகரி? 2 பேருமே அப்படிதான் பிரதர் இருக்காங்க. என்ன மேல் பண்றது மட்டும்தான் தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபீமேல் பண்றது வெளியே தெரியாம இருக்கும். ஸ்னாப்சாட் யூஸ் பண்றீங்களா நீங்க? ஆமா, நான் ஸ்னாப்சாட் யூஸ் பண்றேன். இன்னும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணி பாருங்க, அதுல தெரியும் என்னென்ன வேலை நடக்கும் தெரியுமா. அதுல என்ன நடக்கும் பிரதர்? நியூட் வீடியோ கால்லாம் நடக்கும் பிரதர். அதுல என்னது நியூட் வீடியோ கால்லாம் நடக்கும் பிரதர். வயசு பொண்ணுங்க, வயசு பசங்க அதுல உட்காந்து நியூட் வீடியோ கால், நியூட் போட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்றது பிரதர். அதுல ஏன் தெரியுமா அதுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா மாட்டிப்பீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாங்கன்னா அங்க நோட்டிபிகேஷன் போவோம். ஓகேவா? ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டுன்னு வந்து நோட்டிபிகேஷன் போவோம். அதுல பண்ணுவாங்க பிரதர். ஓகேவா? இப்படி வச்சுப்பாங்க, நியூடா அவுத்து போட்டு காட்டுறது, போட்டோ அனுப்புறது. இது எந்த ஏஜ் வயசுல இருக்கிறவங்க பிரதர்? இது ஆரம்பிக்கிறது பார்த்தா 12th இருந்து ஆரம்பிப்பாங்க பிரதர். ஸோ ஒரு 10th இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரதர். ஓகேவா? 10th இருந்து ஆன்டிஸ் முத கொண்டு, நான் சொல்றது ஒரு 50-60 வயசு ஆன்டி முத கொண்டு அதில் உட்காந்துருக்காங்க. பெரிய தெரியாது. ஸ்னாப்சாட் அதிகமாக செக்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ட்ரக்ஸ், இன்லீகல் விஷயம், இது எல்லாத்துக்குமே ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். நீங்க சொல்ற உலகத்தை பார்த்தா நம்மளுக்கே வந்துட்டு அதான் பிரதர், நீங்க பார்க்குற விஷயம் வேற, அது வேற. புரியுதுங்களா? நான் வந்து நைட்டு ஃபுல்லாக வெளில சுற்றுருவேன், பகல்லையும் வெளில சுற்றுருவேன். நீங்கள் ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸு 9 to 6. நான் அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் லிட்ரலி நைட்டில் யாரெல்லாம் போகிறாங்க, ரேபிடோ டிரைவர், ஆட்டோ டிரைவர்ஸு, கேப் டிரைவர்ஸ், இவங்க எல்லார்கிட்டையும் கேளுங்க. இவங்க எல்லாம் லிட்ரலி பார்த்துருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்போம். நடு ரோட்டே வந்து ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்து கிஸ் வச்சுட்டு இருப்பாங்க. வீக்கெண்ட் ஆனால் காருக்கு பின்னாடி ஒதுக்கிட்டு மேட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் லிட்டரலி நடு ரோட்ல பிரதர், காருக்கு பின்னாடி உட்காந்து குனிய வச்சு அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டு இருப்பான் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த பொண்ணு முட்டி போட்டு என்ன பண்ணுது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நடக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குது பிரதர். பொண்ணுங்க போதை பொருள் யூஸ் பண்ணுவாங்க பிரதர். இந்த ஊர்ல இருந்து வந்து இங்க படிக்கிற பொண்ணுங்க
ஓகே காலேஜ் ஹாஸ்டல் பொண்ணுங்க இந்த பொண்ணுங்கள்லாம் போதைப்பொருள் யூஸ் பண்ணுது பிரதர். அது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு ஏதோ ஒரு போதைப்பொருள் யூஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அது கிடைக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்படி தான் கிடைக்கும். அது ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு அதுக்கு அடிக்ட் ஆகும். அடிக்ட் ஆகி அது கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் தேடி அந்த பொண்ணு மட்டும் தேடாது, கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் அந்த பொண்ணு அதுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு அந்த போதைப் பொருளுக்கு அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அது தேடும். பசங்க எப்படி அந்த பொண்ணுங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் உனக்கு அதை தரேன், என் கூட மேட்ருவா. யோசிக்காம மேட்ருப்பாங்க. பசங்க தான் காஜில் திரிகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல பிரதர். நாங்கள் நான் சொல்கிறேனே, எங்களுக்கு இது நார்மல் வேலை கிடையாது. எல்லா ஜோனுக்கும் போகிறோம், எல்லாரையும் போய் பார்க்குறோம், எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறோம். ஓகேவா? எங்களுக்கு எல்லா பக்கமும் காது இருக்குது. இதே ஸ்விக்கியில் ஓட்டுற இன்னொருத்தரும் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ஆன்ட்டி ஒரு 30-35 வயசு ஆன்ட்டி இருக்கும். ஓகேவா? போய் பேசியிருக்காரு. அந்த ஆன்ட்டி மேட்ருக்குவான்னு கூப்பிட்டுருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சுது, அப்புறம் இன்னும் யாரையா கூட்டிகிட்டு வா, இன்னும் ஒருத்தரை கூட்டிகிட்டு வான்னு. இன்னும் ஒருத்தர்னா மேட்ருக்கு எனக்கு 2 வேணும் அப்படின்ட்டு இன்னொரு பையன் 2 பசங்க வேணும்னு. ஆமாம் பிரதர். என்ன பிரதர் சொல்கிறீங்க? பிரதர் இது நடக்குது பிரதர், நான் தான் சொல்கிறேன் நடக்கும். அப்புறம் ஒருத்தர் 2 பேர் ஆச்சு, அப்புறம் 3 பேர் ஆச்சு, அப்புறம் 5 பேர் கூட கேங் பேங்க்லாம் பண்ணியிருக்காங்க பிரதர். இது வெறும் ஸ்விக்கி பசங்க மட்டும் நான் சொல்லலை, திருப்பி சொல்கிறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ பசங்க மட்டும் நான் சொல்லலை. ஓகேவா? மற்ற இதுலேயும் இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஆன்ட்டிங்க. நீ என்ன சொல்கிறீங்க? ஒருத்தங்க 5 பேர், ஒரு ஆன்ட்டி 5 பேர் பிரதர். இந்த காலம் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 5 பேர். பொண்ணுங்களும் இப்போ அதே மாதிரி தான் பிரதர். ஓகேவா? வெளியே தெரியாமல் இருக்குது. என்னைக்கு இதெல்லாம் வெளியே தெரியுதோ அன்றைக்கி அந்த பையன் சொன்னது உண்மைதான். வாங்க பொண்ணுங்களும் இருக்காங்க பிரதர். இந்த மாதிரி 5 பேர் அந்த மாதிரியா இருக்காங்க பிரதர், இல்லாமலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க போல. ஆமாம் பிரதர், நான் தான் சொன்னேன் எங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் காது கிடையாது, எல்லா பக்கமும் காது இருக்குன்ட்டு. இது எப்படி நீங்கள் அடிச்சு சொல்கிறீங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு? இப்போ நீங்கள் பிரதர் எப்படி சொல்கிறது, பார்ப்போம் பிரதர். நாங்கள் லைக் உங்களுக்கே தெரியாதா, ரெகுலராக உங்கள் ஏரியாவுக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். ஓகேவா? ஒரு வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வரான். உங்களுக்கு ஒரு கண் இருக்காது, ஏன் வரான்? முதல்ல இவன் நம்ம ஏரியாவே கிடையாது. இவன் இந்த டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, யாருமே வெளியே சுத்தாத டைமுக்கு உள்ளே போவான், திரும்பி யாருமே இல்லாத டைமுக்கு வெளில வருவான். அங்கே ஒரு பொம்பளை இருக்குன்னு தெரியுது, அப்புறம் ஒருத்தர் 2 பேராக போகுது, அப்புறம் 4 பேராக போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா பார்ப்பீங்களா? அந்த மாதிரி தான் பிரதர். இல்லை மேபி 5 பேரும் சேர்ந்து உட்காந்து எதனா பேசலாம், இல்லை இன்னும் சமைக்கலாம், எதனா ஒன்று பண்ணலாம்ல. அது எப்படி பிரதர்? நைட்டு நேரத்தில் ஒரு 2-3 மணிக்கு உட்காந்து சமைப்பாங்களா? நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், 2-3 பேர், அதான் ஒரு 5 பேர் ஒரு ஆண்டிங்கிறப்போ நைட்டில் உட்காந்து சமைச்சிட்டா இருப்பானுங்க, இல்லை பூஜை பண்ணிட்டு இருப்பானுங்களா சாமிக்கு. அங்கே என்ன நடக்கணும் ஏன் பிரதர் தெரியாமலையா இருக்கும்? கண்டிப்பாக மேட்ரு தான் பிரதர் நடக்கும். வேற நிறைய நடக்குது பிரதர். இந்த மாதிரி காலேஜ் பசங்க இந்த மாதிரிலாம் நடந்து பார்த்துருக்குது. காலேஜ் பசங்களுக்குள்ளேயே பசங்க கேங் பேங் பண்ணுவானுங்க. பசங்களா? ஆமாம் பிரதர். பையனும் இல்லை, பையன் பசங்க. ஐ மீன் அந்த ஃப்ளோரன்ஸ் நான் சொல்கிறது. பசங்களுக்குள்ளே கேங் பேங் பண்ணிப்பானுங்க, சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க பிரதர். அந்த மாதிரி இப்போலாம் வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். நீங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு டிக்ஷனரி போலியும் உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சுட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. வரப்போகிற ஜெனரேஷன் என்ன தான் வருது? இந்த ஜென்ரேஷன் நன்றி 90s கிட்ஸ். இந்த ஜென்ரேஷன் வேஸ்ட் பிரதர், அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த ஜென்ரேஷனில் எல்லாமே இப்போ கேஷுவலாக போயிடுச்சு பிரதர், ரொம்ப ரொம்ப கேஷுவல். ஓகேவா? 2 நாள் பார்க்குறாங்க, 3ஆவது நாள் மீட் பண்ணுறாங்க, ஆன்லைன் லவ், இன்டர்நெட் லவ்ன்றானுங்க, ஃபேஸ்புக் லவ், இன்ஸ்டாகிராம் லவ்ன்றானுங்க. எங்கெங்கே வராங்க, மீட் பண்ணுறாங்க, 2 நாள் பேசுகிறாங்க, 3ஆவது நாள் நியூ வீடியோ கால், 4ஆவது நாள் நேரில் மீட் பண்ணுறாங்க, 5ஆவது நாள் மேட்ரு, 6ஆவது நாள் சண்டை, 7ஆவது நாள் பிரேக்கப்பு, அதுக்கப்புறம் வேறு ஒருத்தன். ஒரு வாரம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உட்காந்து அழுவானுங்க, அதுக்கப்புறம் அதை முடிப்பானுங்க, இன்னொரு பொண்ணை பார்ப்பானுங்க, அந்த பொண்ணு கூட மேட்ரு திரும்பி அப்படியே போகும். அதே தான் பொண்ணுங்களும் பண்ணுறாங்க. இப்போ ஜெனரேஷனில் இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இப்படி தான் பிரதர் போகுது. மேட்ரு தான் பிரதர். மேட்ருக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. டேரெக்டாக போய் கேட்டால் எந்த பொண்ணு எந்த பையனாக இருந்தாலும் தப்பாக நினச்சிப்பாங்க, செருப்பால் அடிப்பாங்க. லவ்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, அந்த லவ்வுக்குள்ளே போவாங்க. ஆனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், சிச்சுவேஷன்ஷிப்ஸ், அதுதான் கண்ட கர்மம் இருக்குது பிரதர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் பிரதர், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு. இப்போலாம் நான் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, சிச்சுவேஷன்ஷிப்பு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பெனிஃபிட் உனக்கு புரியுதா? இவ்வளோலாம் ஓடிக்கிட்டு இருக்கு பிரதர். மேட்ரு தான் இப்போ எல்லாமே. கடைசியாக பார்த்துருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுங்க?
அதுக்கப்புறமா ஸ்விக்கி டெலிவரி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே நீங்கள் பொதுவாக ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுங்கள். இது பொதுவாக சொல்ல முடியாது பிரதர். இந்த ஜென்ரேஷனுக்கு ஒன்று தான் பிரதர் சொல்கிறேன். செக்ஸ் இஸ் நாட் அ லைஃப். அது பார்ட் ஆஃப் லைஃப். அது ஒருத்தர் கூட மட்டும்தான் இருக்கணும், எல்லாரும் கூடயும் இருக்கக்கூடாது. ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க. உங்களை சேஃப் பண்ணுறதுக்கு எதாவது வச்சுங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பெப்பர் ஸ்ப்ரேன்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஸ்ப்ரேவாச்சும் வச்சுக்கோங்க. போகிறப்போ எப்பவுமே அதை ஓப்பன் பண்ணி கையில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. நானும் அதை எடுத்துகிட்டு போயிருக்கேன். உங்களுக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடிச்சிடுங்க. பெப்பர் ஸ்ப்ரேயோட அது பயங்கரமாக இருக்கும். கண்ணு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தப்பாக நடந்துக்கிட்டால் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வால்னி அந்த மாதிரி ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணாமல் எதையுமே பண்ணாதீங்க. காலில் பேசுகிறப்போ இல்லை ஏதோ ஒன்று நடக்குதா சுற்றி நோட்டம் விடுங்க, வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அண்டு அவ்வளோதான் பிரதர். ஆனால் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்குன்னு ஒரு இப்போ ஃபேன் கமெண்ட்ஸ்னே சொல்லிட்டு ஒன்று இருக்குது தெரியுமா? அவங்களுக்கா இப்போவும் கண்டிப்பாக இதுதான் சொல்ல போகிறாங்க, இதெல்லாம் நடக்காது பிரதர், இதெல்லாம் நடந்தது இல்லை அப்படின்னு. இதோ இப்போ ஒரு நியூஸ் வந்தது இல்லை, கண்டிப்பாக இந்த மாதிரி அடுத்தது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸில் வரும். அன்றைக்கி அப்போ அந்த பையன் சொன்னது உண்மைதான்னு சொல்ல போகிறாங்க. இன்னும் நிறைய விஷயம் நடக்கும். இன்னும் நிறைய பேரை கேட்டிங்கன்னா தெரியும். அவ்வளோதான் பிரதர். சூப்பர் பிரதர். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். நம்மளும் இன்னும் நிறைய நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் பிரதர். நன்றி பிரதர்.